ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேரொளி, ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. 3 குடும்பத்தினரும் பல நாள் பயணம் செய்து கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள பல்லசேனா கிராமத்தை சென்று அடைஞ்சாங்க. அந்த கிராமம் மிகுதியான வளமுடையதாக இருந்தது. அதனால் அந்த இடத்துல தங்குறதுன்னு முடிவு செய்தாங்க. தொடக்கத்தில் அந்த பகுதியில் மட்டும் வைர வணிகம் செய்து வந்தாங்க. பிறகு வெளியூருக்கெல்லாம் சென்று வைர வணிகம் செய்து வளமை அடைஞ்சாங்க. பொற்றாமரை குளத்திலிருந்து கல் எடுத்துட்டு வந்த சிறுவனும் வளர்ந்து இளைஞனாகி வைர வியாபாரம் செய்ய தொடங்கியிருந்தான். அவன் எப்பவும் உள்ளூர்லேயோ சிறிது தொலைவில் உள்ள ஊருக்கு வணிகம் செய்ய போனான்னா தன்னுடைய கையில் உள்ள பொற்றாமரை குளத்து கல்ல மீனாட்சி அம்மனா பாவித்து வழிபட்டு கொள்வான். இதே நேரம் அதிக தூரம் உள்ள ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தா உடனே மதுரை மீனாட்சி அம்மனை நேரில் போய் தரிசிச்சுட்டு பிறகுதான் வணிகத்துக்கு கிளம்பி போவான். இதை அவன் ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தான். ஒரு நாள் அவனுக்கு அதிக தூரம் உள்ள பல ஊர்களுக்கு சென்று வணிகம் செய்ய வாய்ப்பு வந்தது. அவன் உடனே வணிகம் செய்ய வேண்டிய பொருள்கள், தன்னுடைய பொற்றாமரை கல் எல்லாம் ஒரு மூட்டையில் கட்டிட்டு தன்னுடைய பனை ஓலை கொடையை எடுத்துட்டு மதுரையை நோக்கி பயணமானான். போகிற வழியில் ஒரு அழகான குளத்தை பார்த்தான். அந்த குளம் ஊருக்கு வெளியே இருந்தது. அந்த குளம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்தது. அந்த தண்ணீரில் மீன்கள் எல்லாம் மிக சந்தோஷமாக துள்ளி குளித்து விளையாடிட்டு இருந்தது. அந்த குளத்தில் குளிக்கணும்னு ஏதோ ஆசை வந்தது இந்த இளைஞருக்கு. உடனே தன்னுடைய குடையையும் மூட்டையும் குளக்கரையில் வச்சுட்டு குளத்தில் இறங்கி ஆனந்தமாக நீராடிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. நம்ம இள வயசாக இருக்கிறதுனால அடிக்கடி மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வரோம். நம்ம குடும்பத்து வயதானவங்க என்ன செய்வாங்க? நமக்கே வயசாயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? எப்படி மீனாட்சி அம்மனை பார்ப்போம் அப்படின்னு சிந்தனை கவலையாக மாறி கவலையோடு குளத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் தன்னுடைய ஓலை குடையும் மூட்டையும் எடுக்க பார்க்குறான். அதிசயத்தக்க வகையில் அந்த குடையும் மூட்டையும் மண்ணிலிருந்து எடுக்க வரவே இல்லை. எவ்வளவோ முயற்சித்து பார்க்குறான், அது அசையவே இல்லை. அருகில் மாடு மெச்சிட்டு இருந்த 2 சிறுவர்களை கூப்பிட்டு இந்த குடையையும் மூட்டையும் பார்த்துக்க சொல்லிட்டு விரைந்து வீட்டுக்கு ஓடி போனான். அங்கே போய் மற்ற குடும்ப உறுப்பினரை அழைச்சிட்டு வந்தான். அவர்களும் அந்த குடையையும் மூட்டையும் எடுக்க முயற்சி செய்தாங்க. அந்த குடையும் மூட்டையும் மண்ணை விட்டு அசையவே